என்ன சொல்றாங்க யூடியூப்ல நிறைய இது வதந்தியா உண்மையா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். என்னன்னா, நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபரை ஒரே நிமிடத்துல வசியம் செஞ்சு நமக்கு கால் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போயிட்டு இருக்கு. இது உண்மையே இல்லாத ஒரு கண்ட்ரியில் கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், நான் வாழ்ந்துருந்தேன், பேசியிருந்தேன், பழகியிருந்தேன், உடல் வச்சுருந்தேன், 2 பேர் வாழ்ந்துருந்தோம், பிரிஞ்சிட்டோம் சொல்கிறியா, நான் சேர்த்து வைக்கிறேன். எதுவுமே பண்ணதில்லை பை, சும்மா பேர் மட்டும் தெரியலனா கஷ்டம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நீ பேசியிருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாவது கூட வாழ்ந்துருக்கணும், ஒரு லவ்வராவது வாழ்ந்துருக்கணும், அஃபேராவது நீ இருந்திருக்கணும், சேர்த்து வச்சிடலாம். புரியுதுங்களா? ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் கால் பண்ணி சேர்த்துக்கலாம் முழுக்க முழுக்க உடான்ஸ். எவ்வளோ ஆக்ட்ரஸ் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ண வை பார்ப்போம். நான் தரேன் உனக்கு 5 லட்சம், நான் 10 லட்சம் கூட தரேன், பண்ணவே பார்ப்போம். முடியாது. இவளையும் பரவ முதல்ல உன் மனைவி நீ ஃபோன் பண்ண வையா, பண்ணுவா, லேட்டாக பண்ணால் பண்ணுவா. இந்த இடத்துல நம்ம உட்காந்து இருக்கோன்னா குரு மட்டும்தான், நீ குரு வேலை தான் செய்யணும், ஃப்ராடு வேலை செய்யக்கூடாது. நான் எல்லா சாமியார்களும் சொல்ல, எல்லா பாய்ங்களையும் சொல்ல, சில பேர் தவறாக பண்ணுறாங்க, நான் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். என்னால் நான் ரொம்ப நெஞ்சில் பயங்கரமாக நான் நேருக்கு நேராக கூட சொல்லுவேன், ஆனால் மனசு கஷ்டப்படும், வேணாம். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். நிறைய பேரோட மிகப்பெரிய சந்தேகம், இப்ப இது ஒரு பரபரப்பான நியூஸா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க யூடியூப்ல நிறைய இது வதந்தியா உண்மையா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். என்னன்னா, நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபரை ஒரே நிமிடத்துல வசியம் செஞ்சு நமக்கு கால் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போயிட்டு இருக்கு. இது உண்மைதானா? ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷத்துல, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்மா? 60 செகண்டு. இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலே அவன் ஃபோன் எடுக்கிறதுக்கே 35 செகண்ட் ஆகுது ஆச்சா. அந்த லைன் கிடைக்கிறதுக்கு ஒரு 20 செகண்ட் ஆயிடுது. உண்மை. ஆமாவா இல்லையா? அவன் பிஸியில் இருந்தானா சுத்தம், அதுவும் போச்சு. அப்படி பிஸி இல்லாமல் இருந்தால் இப்போ இருக்கிற நெட்வொர்க்குக்கு 20 செகண்டுக்கு அப்புறம் தான் ஃபோனு லைன் கிடைக்குது. அது எடுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆயிடுது. அப்பவே 55 செகண்ட் சுவாகா. 5 செகண்ட் இன்னும் ஆணியா பிடுங்க போற. என்னம்மா கம்பி கட்டுற கதையா இருக்குதும்மா. அல்லாவே பூமி பழக போகுது, பூமி உள்ள போகுது. சீரியஸாகவே சொல்கிறேன். என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க வழியில் சொல்கிற மாதிரி? முழுக்க போய் வசியம் என்பது மெய், வசியம் என்பது உண்மை. வசியம் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன். அவன் எந்த ஜில்லாவில் எந்த கண்ட்ரியில் இருக்கட்டும், உலகத்தில் கடைசி முள்ள எந்த பேரே இல்லாத ஒரு கண்ட்ரியில் கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், நான் வாழ்ந்துருந்தேன், பேசியிருந்தேன், பழகியிருந்தேன், உடல் வச்சுருந்தேன், 2 பேர் வாழ்ந்துருந்தோம், பிரிஞ்சிட்டோம் சொல்கிறியா, நான் சேர்த்து வைக்கிறேன். எதுவுமே பண்ணதில்லை பை, சும்மா பேர் மட்டும் தெரியலனா கஷ்டம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நீ பேசியிருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாவது கூட வாழ்ந்துருக்கணும், ஒரு லவ்வராவது வாழ்ந்துருக்கணும், அஃபேராவது நீ இருந்திருக்கணும், சேர்த்து வச்சிடலாம். புரியுதுங்களா? ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் கால் பண்ணி சேர்த்துக்கலாம் முழுக்க உடான்ஸ். இதெல்லாம் ஃப்ராடுங்க பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது இல்லை. இங்கே மாந்திரிகர் கால்வாசி தான். ஓப்பனாக சொல்லுவோமா, 10% தான் மாந்திரிகம், 90% ஃப்ராடு. அதாவது உண்மையான மாந்திரிகர்கள் 10% தான் இருக்காங்க. 90% ஃப்ராடு தான் இருக்காங்க. ஆனால் எத்தனை மக்கள் ஏமாறுறாங்க இதை நம்பி? அம்மா எப்படி சொல்கிறதுனா, மக்களுக்கு நான் எந்த மக்களையும் குற்றம் சொல்ல முடியும். ஏன்னா எதை தின்னா பித்தம் தெரியும். எந்த ஒரு தெய்வமும் சிவன் இருக்கார், முருகர் இருக்கார், பெருமாள் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், சாய்பாபா இருக்கார், அல்லாஹ் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. யாரும் கண்ணுக்கு நேராக இல்லை, எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அப்போ கண்ணுக்கு நேராக இருக்கிறது யார் இருக்குது? சித்தர்கள் தான். அதுவும் இப்போ இல்லை, இருக்குது சாமியாருங்க, எங்களை மாதிரி பாய்ங்க, இன்க்ளூடிங் நானே எடுத்துங்களேன் பாய். ஸோ என்னை நாடி வர்றாங்கன்னா அவங்கள நான் வழி காட்டணும். ஆமாம், குருவாக இருந்து வழி நடத்தணும். என்னை நம்பி ஒரு 60 வயசு ஆள், 80 வயசு ஆள் தன் ரோட்டில் போகிற அவன் மாமனார் ஒரு மருமக காலில் கூட விழுந்திருக்க மாட்டான், ஒரு மாமனார் காலில் கூட விழுந்திருக்க மாட்டான், அவன் என் காலில் விழுறான். எதுக்கு சொல்கிறான்? காச்சாரமா? அண்ணா அந்த குரு சன்னத்தில் வச்சுருக்காங்க, ஒரு சாமின்ற சன்னத்தில் வச்சுருக்காங்க, நம்மளை ஒரு பாயின்ற ஒரு உசத்தில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது, நம்ம நல்லது செஞ்சு போகிறாரு, வரம் கொடுக்க போகிறாரு, தன் பிள்ளை சேர்த்து வைக்க போகிறாரு, தன் முடானி சேர்த்து வைக்க போகிறாரு, நம்ம நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி பிராச்சித்தமாக என்ன பண்ணுற? காசு வாங்குறல, வாங்கிக்கோ, தப்பு இல்லை. உனக்காக நான் சும்மா வருவேன், என் கார் சும்மா வராது, பெட்ரோல் போடணும், நேரம்.
என் ஆளுங்க சம்பளம் கொடுக்கணும், ஆஃபீஸ் வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் வாங்கி தான் ஆகணும். வாங்கிக்கோ, செய்கிற கூலிக்கு கூலி வாங்கு, தப்பு இல்லை. ஆனால் செஞ்சிரு, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு செஞ்சிரு. செய்ய இல்லையா சொல்லிவிடு, இல்லைப்பா என்னால் செய்ய முடியாது, எனக்கு செய்ய தெரியாதுன்னு. ஆனால் செய்கிறேன்ற பேரில் சும்மா நான் பொய் சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷத்தில் வர வைக்கலாம், முழுக்க முழுக்க பொய்மா. இந்த பாருங்கள், முக்கியமாக இதில் பெண்கள் தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகுறீங்க. பாதிக்கப்படுறது பெண்கள் தான். கணவர் விட்டு போனோன்னு, லவ்வர்ஸ் விட்டு போனோன்னு, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா, எங்கள் ஆள் எங்கிட்ட கேட்பாங்களா, 60 நாள் 90 நாளுக்கு சொல்லணும்னா இன்னொருத்த ஃபோன் பண்ணுவாங்க, நான் 7 நாள் வர வச்சு தரேன். அவள் யார்கிட்ட போவா? 7 நாளைக்கு தான். அவர் 7 நாளில் சோகா பண்ணுறாரு. ஏமா அது எவ்வளோ ஃபீஸ் கேட்டால் 2000 கொடுத்தோம்பா, 7 நாளில் வர வச்சுடா. 2000 ஃபீஸ் வாங்கி அவன் என்ன பொருள் வாங்குவான், உனக்கு எவ்வளோ மந்திரம் ஓதுவான், எங்கெங்கே போய் வேலை செய்வான், உனக்கு எத்தனை நாள் அவன் படிப்பான், அவன் எத்தனை நாளில் வருவான்? யோசிக்கணும் கொஞ்சமாவது. சிம்பிள். 2000 ரூபாய்க்கு என்னம்மா வரும்? கொஞ்சம் சாமி பூஜை பொருளுக்கு நான் ஒரு நாள் தகுடு வாங்கல 2000 காலிமா. அது நான் இப்போ எழுதுகிற டைமு, அது உருட்டுறது டைமு, அது கட்டுறதுக்கு வாடகை, பசங்களுக்கு சம்பளம், எங்கள் ஆஃபீஸ் வாடகை, ஏசி, எவ்வளோம்மா? இப்போ ஃபோன் பேசுறதுக்கு ஆளுங்க எவ்வளோ இருக்குது? அப்போ நான் 2000 ஃபீஸ் வாங்கி 7 நாளில் வரைச்சி கொடுத்துட முடியுமா? அப்போ அது போய் நான் மாந்திரிகன்றது உண்மை. இந்த பாருங்க மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம்னா யார் செய்கிறா, எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, இப்படி தெரிஞ்சுக்குங்க. அவங்களால பண்ண முடியுமா, பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்குங்க. தப்பு கிடையாது. உங்கள் லைஃப் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. காசுன்றது நீங்கள் 10,000 உங்களை ஏமாத்தாண்டி 10,000 சம்பாரிச்சிருவீங்க. இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் எல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் அந்த ஏமாற்றப்படுறீங்கல்ல. ஏன்னா அந்த அவர் சொல்கிற 7 நாள் நீ காத்திருக்கீங்களே, 7 நாள் இன்னும் 7 என்ன பண்ணுவான், இது ஒன்று பண்ண நடக்கலை, நான் இன்னொரு பெரிய பரிகாரம் பண்ணுறேன், 10 ரூபா கொடுணுமா. அப்புறம் நான் இன்னொரு பெரிய நான் சுருகாட்டில் வச்சு பண்ணுறேன், 20,000 ரூபா கொடுணுவான். ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி காசில் பார்த்தீங்கன்னா அவன் வேணான்ற மனநிலைக்கே வந்துடுவான். ஏன்டா இதுக்குள்ளே வந்தோன்னு. அப்போ என்ன மாந்திரிகனாலே ஃப்ராடு, வெறுப்பு வந்துடும், மாந்திரிகனை ஏமாத்துறாங்க அப்படின்னு போயிடும். அப்படின்னு ஒன்று கிடையாது. ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது, பொருள்னு ஒன்று இருக்குது, வாங்கணும். இப்போ பாருங்கள், நான் தகுடு வாங்கணும், அதை எழுதுறதுக்கு ஒரு டைமு, ஓதுறதுக்கு ஒரு டைமு, பேக் பண்ணுறதுக்கு ஒரு டைமு, பேக் பண்ண ஆளுங்க, இங்கே வர வச்சு கொடுக்குறதுக்கு ஆளுங்க, கொடுத்ததுக்கப்புறம் 90 நாளைக்கு அவங்க வீட்டில் செய்யும்போது 90 நாளைக்கு நான் இங்கே படிக்கணும். இவ்வளவும் செஞ்சு தான் அங்கே சக்ஸஸ் ஆகுது. நான் பண்ணுறதுல எல்லாமே சக்ஸஸ் ஆகுதுன்னு கேட்டால் கிடையாது. பாதி 70% சக்ஸஸ் ஆகும், 30% லேட் ஆகுது. லேட்டாக 20 லேட்டாக முடியும், சிலது முடியவே முடியல ஆகுது இல்லை. இது காரணம் என்ன? ஸோ அவன் கர்மா, அவன் டைம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் எவனாவது ஒரு நிமிஷத்தில் வர வைக்கிற, 2 நிமிஷத்தில் வர வைக்கிறீங்கன்னா நீங்கள் யாரையும் வர வைக்கலாம். நானும் சராசரி மனிதன் தான். 2 நாள் பாத்ரூம் பண்ண என்னால் வாழ முடியாது. நானும் சராசரி மனுஷன் தான். என்ன ஃபோன் பண்ண வை, அவ்வளோதான், சிம்பிள். முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சா? நான் சராசரி மனுஷன் தான், என்ன ஃபோன் பண்ண வை, அவ்வளோதான். எவ்வளோ ஆக்ட்ரஸ் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ண வை, பார்ப்போம். நான் தரேன் உனக்கு 5 லட்சம், நான் 10 லட்சம் கூட தரேன், பண்ணவே பார்ப்போம். முடியாது. இவளையும் பாரு, முதல்ல உன் மனைவி நீ ஃபோன் பண்ண வையா, பண்ணுவா, லேட்டாக பண்ணால் பண்ணுவா. இதெல்லாம் சும்மா ஏதோ வந்து ஆய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாதுமா. மாந்திரிகன்றது தெய்வத்துக்கு சித்தர்களுக்கு அடுத்தது நிகரானது. அந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோன்னா குருன்னா குரு மட்டும்தான், நீ குரு வேலை தான் செய்யணும், ஃப்ராடு வேலை செய்யக்கூடாது. நான் எல்லா சாமியார்களும் சொல்ல, எல்லா பாய்ங்களையும் சொல்ல, சில பேர் தவறாக பண்ணுறாங்க, நான் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். என்னால் நான் ரொம்ப நெஞ்சில் பயங்கரமாக நான் நேருக்கு நேராக கூட சொல்லுவேன். ஆனால் மனசு கஷ்டப்படும், வேணாம். ஏன்னா ஒருத்தனால எல்லா பேரும் கெட்டு போவோம். அதனால் அவன் ஃபேமிலி கெட்டு போவோம். அவன் ஃபேமிலிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். எவ்வளோ பொண்ணுங்க பாதிக்க வந்து சொல்லுதுமா, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்றேன். உன்னை வர்றது அப்பான்னு, என்னை வந்து ஒரு 35 வயசு பொண்ணு என்னை அப்பான்னு கூப்பிடுது, எனக்கே 45 தான் ஆகுது, சொல்லுமா அப்படின்னு. சில பேர் பெரியப்பான்வாங்க, சில பேர் அப்பான்றாங்க. ஒரு அப்பான்னு ஒரு பொண்ணு வாய் தந்து கூப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் லைஃப்பில் நடந்த பெட்ரூம் நடக்கிற விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க, என்ன நினச்சி பண்ணுறாங்க? தெய்வமாக நினச்சி பண்ணுறாங்க, மனுஷனாக நினச்சி பண்ணலை. அப்போ அதை கேட்டு என்ன பண்ணும், பரவாயில்ல விடுமா, அதெல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம், நான் பண்ணித்தரேன், அப்பா நான் இருக்கேன், நான் செஞ்சு தரேன், வா இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சிடும், அதை சொல்லு. நீ அதை பண்ண, இது பண்ணுவேன், நான் இதை பண்ணாதான் அது பண்ணுவேன், எதுக்குன்ற நான் இதெல்லாம் அம்மா. நல்லது இருக்கிறவரையும் கெட்டது இருக்குதம்மா செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாதும்மா. அந்த கெட்டதுக்கிட்ட போகாதீங்க. நல்லவன் யார், கெட்ட யார் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. தவற விட்டிங்கன்னா வராது. முடிஞ்ச அளவுக்கு மாந்திரிக நாடி போகாதீங்க, தெய்வத்தை தேடி போங்க, தெய்வத்தை நாடி போங்க. முதல்ல தப்பு செய்யாதீங்க. தப்பு செஞ்சால் தான் நீங்கள் கோயிலுக்கே போவீங்க. தப்பே செய்யாதீங்க. எதுக்கே கோயிலுக்கு போகிறேன், எவங்கிட்டேயும் போக வேணாம், எந்த மாந்திரிக்கிட்டேயும் போனால் இந்த மாலிக் பையன்ட்டே நீ வரவே வேணாம். ஏன் தப்பு செய்கிறேன்?
ஏன் விட்டு கொடுக்குற, ஏன் அவளை அடிக்கிற, ஏன் அவன் சொல்கிற செய்ய மாட்டேற, எல்லாமே நீ கரெக்டாக இருந்துட்டேன்னா உன் பொண்டாட்டி ஏன் மாந்திரிக்கு தேடி போகிறா, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா நீ ஏன் மாந்திரிக்கு தேடி வர, அப்போ தப்பு பண்ணுறல்ல, அதை நிப்பாட்டு, எல்லாமே நல்லதே நடக்கும். அவ்வளோதான், வேறு என்னம்மா. 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் ஒன்றா ஒருத்தர் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன், வந்து அடிப்பேன் பார்த்துக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர் பை, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நச்சுன்னு சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்களை தவறா பரப்பி நிறைய மக்களை ஏமாத்தும் விதமா அது அமையுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் பதிவா இது அமைஞ்சிருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி பை. நன்றிம்மா.